ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு வீடியோவில் டிஆர்பி தரப்பில் இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட்டை வந்து எப்படி உங்களோட மொபைல் ஃபோன் மூலிமா டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து டிஆர்பி தரப்பில் இருந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தலைமை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வந்து சங்கங்களின் உதவியாளர் பணியிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து உதவியாளர், ஒரு சில மாவட்டங்கள் வந்து அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த 2 காலி பணியிடங்களுக்குமே வந்து எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து அந்த டிப்ளமோ கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த விதத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அக்டோபர் 11, அதாவது வந்து அக்டோபர் 11ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ வந்து இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்துக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரை இருக்கக்கூடிய எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ண டேட்டில் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருவண்ணாமலை அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். திருவண்ணாமலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2025 1/2 இந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் தான் யூசர் நேம். பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் போட்டு இந்த கேப்சாவை வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியுது அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து போடுங்க. பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்னாலும் நீங்கள் யூசர் நேமை வச்சு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து உங்களுடைய டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், டவுன்லோட் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அக்டோபர் 11 காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. எந்த சென்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டரை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்பியில் மட்டும்தான் சென்னையில் வந்து நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த சென்டருக்கு வந்து போக தெரியல அப்படின்னா இந்த இடத்துல கூகுள் மேப் மூலிமா வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கனாலே இந்த ஹாலுக்கு இந்த எக்ஸாம் சென்டருக்கு எப்படி வந்து போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி உங்களால் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.